ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம குரூப் எக்ஸாமுக்கோ இல்லைனா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வந்து நகை வாங்க போவோம்னு வச்சிங்களா, நம்ம ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். ஒன்று கேரட்டு, 24 கேரட்டு நகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் இருக்கான்னு பார்ப்போம். அதை வச்சு தான் நம்ம இந்த சம்மெல்லாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 24 கேரட்டு கோல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 22 பாகம் வந்து யார் இருக்கும்னா கோல்டு இருக்கும், 2 பங்கு யார் இருப்பாங்கன்னா காப்பர் இருப்பாங்க. சரியா? இப்படி தான் 24. 22 கேரட்டில் வந்து அது வந்து ரொம்ப பியூர் கோல்டு. அதில் வந்து என்ன பண்ண முடியாது, நகை எல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது. சரியா? இனிமேல் இந்த 916 ஹால்மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 22 டிவைடட் பை 24 இன்ட்டு 100. கெமிஸ்ட்ரியில் அப்படியே மேக்ஸ் பார்க்குறோம் பாருங்கள். கட் பண்ணுங்கள், ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு 12 50. மறுபடியும் கட் பண்ணுங்கள் 6 25. சரியா? இனிமேல் இங்கே கட் பண்ணலாம். ஒரு 2 3 2 6 11 2 இது இனிமேல் கட் பண்ண முடியாது. என்ன பாருங்கள், 11 × 25. அப்போ 10 × 25 எத்தனை? 250. அப்போ கூட ஒரு 25 இருக்குது. சேர்த்தா என்ன வரும்? 275 டிவைடட் பை என்ன இருக்குது? 3. கட் பண்ணுங்கள். 9 3 27. அடுத்தது 5 இருக்குது. ஒரு 3 3. இதில் 3 போயிட்டு மிச்சம் ரிமைனிங் 2 இருக்கும். அப்போது இதை உங்களுக்கு எப்படி சொல்லித்தர, வெயிட் பண்ணுங்கள். இதை இப்படி வகுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 275 3 9 3 27. கட்டாயி 0 வந்துடுமா? இன்னும் 5 கீழே இருக்குங்க. ஒரு 3 3. மிச்சம் என்ன இருக்குது? 2 இருக்குது. சரியா? இனிமேல் 3ல் 2 போகாது. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஒரு 3 3 6 3 18. மிச்சமாக 2. அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 91.6 ஆன்சர் கிடைக்குதா? இப்படி தான் இந்த 916 ஹால்மார்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.